அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானோட ஆடியோ அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் போட்டஸ்கானில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மேலே அவதூறு வந்து பரப்பிட்டே இருந்தான். அதுக்கு ஒரு படி மேலே போய் இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, நம்ம தலைவர் இருக்கார்ல அவரை தான் அண்ணன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து பேசினார். அதாவது அந்த தா அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் இல்லையா, அதெல்லாம் சொன்னார்னா நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ணன் சீமான் அந்த மாதிரி அந்த ஆடியோவில் சொல்லவே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி அண்ணன் சீமானை வந்து தலைவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆற்றிருக்கான். அது வந்து 1.5 லட்சம் பேர்த்திட்ட போய் சேர்ந்துருக்கு. அவதூறு 1.5 லட்சம் பேர்த்திட்ட போய் சேர்ந்துருக்கு. சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களே தன்னுடைய வாயால் தனக்கு எப்படி ராசாத்தி அம்மாவை வந்து எப்படி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஏன்னா இது வெளியே வராமே இருக்கு இல்லையா. கலைஞர் அவர்களே வந்து சொல்கிறார். அதாவது அடுத்தவனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தான் வந்து நல்லவனா, தான் வந்து நேர்மையாளனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் துளி கூட இவங்கெல்லாம் நேர்மையானவனே கிடையாது. அண்ணன் சீமானை வந்து சொல்கிறாங்களா, விஜயலட்சுமியோட அவங்க தொடர்பு இருந்துச்சு, அண்ணன் வந்து 1-2 பெண்களோட தொடர்பில் இருந்தாருன்னு. அதே தலைவர் கலைஞர் வந்து அதானே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனைவியை கட்டுறாரு, அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அப்புறம் தயாளம்மாள் கட்டுறாரு. தயாளம்மாளை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு புள்ள ஊட்டி இருக்கும்போதே அடுத்து வந்து ராசாத்தி அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அந்த கதையை நம்ம சொல்ல தேவையில்ல, அவரே ஒரு ஆள் வாயால் சொல்லுவார், கேளுங்க. 1965ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கையை தொடர்பில்லாக இருந்தோம். அதாவது 1965 என்னன்னா 2 பேர்த்துக்கு வந்து தொடர்பு வந்து ஏற்பட்டுருச்சு. 2 பேர் தொடர்பு தான் இருந்திருக்காங்க. அந்த தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கே தெரியுமா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா. ஏன் அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவரு கூட தெரியுமா இந்த மாதிரி வந்து கலைஞர் அவர்களுக்கும் ராசாத்தி அம்மாவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. அவர் தான் வந்து தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்படி ஊருக்கு தெரியும், அப்புறம் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு அவர்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரியும். என்ன கொடுமைனா, அவருடைய 2வது மனைவி இருக்காங்களா தயாளி அம்மா, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. ஊருக்கே தெரியும், அண்ணாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2வது மனைவி தயாளம்மாவுக்கு வந்து தெரியாதான். நல்லா வந்து வாழ்ந்துருக்காரியா மனுஷன். சரி, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.